இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா வெங்காயம்லாம் நிறைய போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் மசாலா தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு பேர் பன்னீர் பூனா மசாலா. அதாவது நம்ம வறுத்து அரைச்சி செய்யணும். ஆனால் நம்ம ஊர் மெத்தடில் பொடியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பேனில் கடுகெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரீஃபைனட் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 2 கிராம்பு. இது நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இது கூட தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணணும். அதுக்கு 4 தக்காளியை நல்லா கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும், திப்பி திப்பியாக இருக்கக்கூடாது. இதையே ஆட் பண்ணி நல்லா தக்காளியிலேருந்து தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 கப் அளவுக்கு தயிரில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேதியை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஓரமாக ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். அடுத்ததாக தக்காளியிலேருந்து தண்ணி பிரிஞ்சதும் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மசாலாவிலேருந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் பட்டர் சேர்த்து கட் பண்ணி வச்ச பன்னீர், வெங்காயம் நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, குடமிளகா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட உப்பு, மிளகுத்தூள், சீரகத்தூள், இந்த மசாலா எல்லாம் இந்த வெஜிடபிள்ஸ் கூட நல்லா கோட்டிங் ஆகணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது மசாலாவில் நல்லா தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டோம்னா இந்த மசாலாவிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு பன்னீர் பூனா மசாலா நம்ம ஊர் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.